ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போது பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்னென்னா எல்லோரும் வந்து பெட்ரூமில் இருக்காங்க. காரணம் வீக்லி டாஸ்க்கு உண்டான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஹாலில் வந்து எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. முக்காபோலா பாட்டு. யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆகிறாங்க தெரியுமா? விஜே பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறம் கெமி, திவாகர். விஜே பார்வதிக்கு கண்ணில் எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த கண்ணில் அடிப்பட்டதை வச்சு இது வரைக்கும் ஒரு ஆக்டிங் பண்ணல. இதே ரம்யா ஜோ கால் அடிப்பட்டுன்னு சொல்லிட்டு 3 வாரம் கால் அடிப்பட்டுக்குன்னு சொல்லிட்டு எத்தனை அட்டகாசம் பண்ணாங்க. நிறைய பேர் அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிப்பட்டு கண்ணு வீங்கிருச்சு, கீழே வீங்கிருச்சு, கண்ணே ஓப்பன் பண்ண முடியல. அவ்வளோ கொடுமையாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொடுமையாக போகும். ஆனால் இது வரைக்கும் நீ ஏன் என்னை நீ அடித்ததுனால என் கண் எப்படி ஆகிடுச்சு பார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அம்மா ஒத்துக்கிறேன், நான் கேமாக தான் இருக்கும், கண் அடித்ததை விட்டுரு, ஏன் என்னை பிடிச்ச 5 வாட்டி தள்ளினேன். அதுக்கப்புறமா அதுதான் அவங்களோட கேள்வி. சரி தள்ளினானே, ஒரு வார்த்தை யாராவது கேட்டாங்களா? அதுதான் அவங்களோட கேள்வி. அந்த ஆதங்கம். அந்த நேரத்துலையும் என்னை ஒருத்தன் வந்து கலாய்க்கிறதுக்கு விக்ரம் வந்து திடீர்னு இவ்வளோ நாள் பேசாத ஒருத்தன் திடீர்னு வந்துட்டு அதுவும் நான் எனக்கு பேசவே தெரியாது, அடுத்தவங்க துன்புறுத்தவே தெரியாதுன்னு சொன்ன ஒருத்தன் என்னை வந்து இவ்வளோ கலாய்க்கிறானே, அதையும் பார்த்து எல்லோரும் சிரிச்சிங்களே. அதுதான் அவங்களுக்கு வருத்தம். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப கொடுமையான விஷயங்க. அதுலேயும் வந்து அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவ் ஆடுது பாருங்களேன், அந்த பொண்ணுக்கு உண்மையிலே தலைவாணும். ஏன் அப்படின்னா இப்படி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துச்சுன்னா நம்மளாம் வந்து இப்படி சுக்குனராக உடஞ்சிருவோம். ஆனால் அந்த பொண்ணு அதை மீறி அதே ஆட்கள் முன்னாடி இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போது எஃப்ஜே கலாய்க்கிறார். இப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு. விக்ரம் கலாய்க்கிறார். அந்த பொண்ணு அழகிறத பார்க்கும்போது சிரிப்பாக வருது எனக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இவ்வளோ கிரிட்டிசைசேஷன் பண்ணுற ஆட்கள் மத்தியில் நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். எனக்கு சந்தோஷம்னா நான் சிரிப்பேன், ஆடுவேன். நைட்டு கெமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்துட்டு இது கமருதீன் வந்துட்டு நாமினேட் ஆகாமல் போயிட்டானே அப்படின்னு. ஏன்டி அப்போ உனக்கு யார் தான் இந்த வீட்டில் நாமினேட் ஆகாமல் ஆகணும்? எல்லாருமே ஆகணுமா? ஆமாம் எல்லாருமே ஆகணும், ஆனால் நான் மட்டும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் அங்கே வந்து எல்லோரும் முன்னாடி சொல்கிறாங்க. அதே மாதிரி அரோரா எப்படியோ வந்துட்டு நாமினேஷன்ஸில் வந்துடுச்சு, சந்தோஷம்னா அரோராக்கிட்டே சொல்கிறாங்க. இவ்வளோ தான் உங்களோட கேம், வெளிப்படையான கேம். ஆடுனா ஆடுவாங்க, பாடுனா பாடுவாங்க, பேசுறதுனா பேசுவாங்க. இப்படி இருந்த பொண்ணை வந்துட்டு இவ்வளோ வன்மமாக வந்து எல்லோரும் சேர்ந்து டிஸ்குவாலிஃபைன்ற ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிபட்டு இது வந்து கண்டிப்பாக சபரி வந்துட்டு வேணும்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியிலே வந்து பாவம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இவர் என்ன சொல்கிறார், கேம்னா அடிப்படை தான் செய்யுன்றாரு. அப்போ தெரிஞ்சுதான் நீ பண்ணியிருக்க, அதுக்கு ஒரு சாக்கு. சரி கேமில் பட்டுச்சு நான் என்ன பண்ண முடியும்னு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு தான் அந்த விஷயங்கள். இது கண்டிப்பாக வந்து ஒரு குறும்படமாக போட்டு இது எப்படிங்க வந்துட்டு நீங்கள் தெரியாமல் நடந்துச்சு சொல்லுங்கள், இது எப்படி கேம்னு ஒத்துக்க முடியும்னு கேட்டு போட்டு பொழந்தான்னா செம்ம மாதம் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.